ஹலோ எவ்ரிவன். இந்த ஒர்க்கில் நம்ம சாசரோட மேஜர் ஒர்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சாசரோட லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தோம். இந்த ஒர்க்கில் அவரோட மேஜர் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் அவரோட டைம் பீரியடை மூணாக பிரிக்கலாம். ஃப்ரெஞ்ச் பீரியட், இட்டாலியன் பீரியட், இங்கிலீஷ் பீரியட். அவர் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காகவும் அஸ் எ பொலிட்டிக்கல் அம்பாசிடர் நிறைய நாடுக்கு போகிறார். குறிப்பாக ஃப்ரான்ஸுக்கும் இட்டாலிக்கும் அடிக்கடி போகிறாரு. அப்படி ஃப்ரான்ஸுக்கு போகும்போது எப்போ போனார் அப்படின்னா 100 இயர் வரப்போ சோல்ஜராக கூட போயிருக்கார் ஃப்ரான்ஸுக்கு. அந்த காலகட்டங்களில் ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சர் படித்து அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறையா ஒர்க்ஸ் எழுதுறாரு. அந்த ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சர் பேஸ் பண்ணியே நிறைய ஒர்க்ஸ் எழுதுறாரு. அதை தான் நம்ம ஃப்ரெஞ்ச் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த காலகட்டம் அப்படின்னா 1360 to 1370. இந்த காலகட்டங்களில் ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சரில் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டு நிறையா ஒர்க்ஸ் எழுதுறாரு. அந்த காலகட்டங்கள் ஃப்ரெஞ்ச் பீரியட்னு சொல்கிறோம். அதில் மிக குறிப்பாக சொல்லக்கூடிய ஒர்க் அப்படின்னா த ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ். இது ஒரு டிரான்ஸ்லேட்டட் ஒர்க். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃப்ரெஞ்ச் ஒர்க் லீ ரொமான் டி லா ரோஸ் பை லாரிசன் டி மேங். அந்த லாரிசன் டி மேங் அப்படிங்கிற 2 பேர் எழுதின லீ ரொமான் டி லா ரோஸ் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அப்படியே இங்கிலீஷில். அந்த ஒர்க்குக்கு பேர் தான் த ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ். இட் இஸ் அலிகாரிக்கல் ட்ரீம் போயம் ரிட்டன் இன் ஆக்டாசிலபிக் கப்லெட். இது அலிகாரிக்கல் போயம். அலிகாரிக்கல் போயம் அப்படின்னா இட் ஹேஸ் செவரல் லேயர்ஸ் ஆஃப் மீனிங். பலவிதமான அதாவது ஒரே போயம் தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே வெவ்வேறு அர்த்தங்கள் வரும். மேலோட்டமாக படித்த ஒரு அர்த்தம் வரும், அது டீப்பாக வேற ஒரு மீன் பண்ணும். நமக்கு இந்த எக்ஸாம்பிள் ஃபேரி குவீன்லாம் சொல்லலாம். மேலோட்டமாக படிக்கும்போது ஒரு மாதிரி ஸ்டோரி போவோம். அதுவே அலிகாரிக்கலாக ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மாதிரி இருக்கும், பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போதும் ஒவ்வொரு விதமான மீனிங் தரும். அதுதான் அலிகாரிக்கல் ஒர்க்குன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அலிகாரிக்கல் ஒர்க் தான் த ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ். ட்ரீம் போயம். சாசர் நிறைய ட்ரீம் போயம் எழுதுறாரு. ட்ரீம் போயம்னா அவங்க என்ன ஒர்க் எழுதுறாங்களோ அந்த ஒர்க்கோட கண்டென்ட் தனக்கு கனவுல வந்த மாதிரி எழுதுவாங்க. இந்த ஸ்டோரி என் கனவுல வந்துச்சு, அதை நான் ஒரு ஸ்டோரியாக எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரீம் போயம். த ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் அப்படிங்கிற அலிகாரிக்கல் ஒர்க். ட்ரீம் போயம் ரிட்டன் இன் ஆக்டாசிலபிக் கப்லெட். ஆக்டாசிலபிக் அப்படின்னா 8 சிலபல்ஸ் இருக்கும். டெட்ராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அந்த 8 சிலபஸ் உள்ள கப்லெட்டில் எழுதுறாரு. இட் பிகின்ஸ் வித் அன் அலிகாரிக்கல் ட்ரீம் இன் விச் நரேட்டர் ரிசீவ்ஸ் அட்வைஸ் ஃப்ரம் த காட் ஆஃப் லவ் ஆன் கெய்னிங் ஹிஸ் லேடிஸ் ஃபேவர். இது எப்படி இந்த ஸ்டோரி போகுது அப்படின்னா, அந்த நரேட்டர் லவ் கார்டுகிட்ட போய்ட்டு எப்படி என் காதலியோட அன்பை நான் பெறுவது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கேட்குறாரு கனவுல. அதை தான் சாசர் அப்படியே ஒரு ஸ்டோரியாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இட் ஹாஸ் 3 ஃப்ராக்மெண்ட்ஸ் ஏபிசி. இது 3 ஃப்ராக்மெண்ட்டாக இருக்குது. த ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் ஏபிசின்ட்டு. இந்த ஒர்க்குக்கு பேர் ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ்னு சொல்லலாம், ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஏபிசி அப்படின்னு சொல்லலாம். 2 விதமான பேர் கொண்டிருக்கு இந்த புக். அடுத்து த புக் ஆஃப் டச்சஸ் 1369 எழுதுறாரு. இந்த புக் ஆஃப் டச்சஸ் எதுக்கு எழுதுறாரு அப்படின்னா, இவரோட பேட்ரன் ஜான் ஆஃப் கண்ட், அவர் தான் இவருக்கு பொலிட்டிக்கலாக மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர். அவரோட ஒய்ஃப் இறந்துடுறாங்க, பிளான்ச்சி அப்படிங்கிறவங்க. அந்த ஒய்ஃப் இறந்ததுனால இவர் ஒரு எலிஜி எழுதுறாரு. ஜான் ஆஃப் கண்ட் கேட்குறாரு, இந்த மாதிரி என் ஒய்ஃப் இறந்ததுனால நீங்கள் ஒரு எலிஜி எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அமௌண்ட்டு பே பண்ணுறாரு ஜான் ஆஃப் கண்ட். அதற்காக அவரோட ரெக்வஸ்டின் பேரில் இந்த புக் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிற ஒர்க்கை எழுதுறாரு. சாசஸ் ஃபஸ்ட்டு பப்ளிஷ்ட் ஒர்க் வாஸ் த புக் ஆஃப் டச்சஸ், எ போயம் ஆஃப் ஓவர் 1300 லைன்ஸ். சாசரோட ஃபஸ்ட்டு ஒர்க்கு பப்ளிஷ்டு ஒர்க். இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒர்க்கும் அவர் பப்ளிஷ் பண்ணல, இதுதான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு. இட் ஹேஸ் மோர் தென் 1300 லைன்ஸ். 1300 லைன் இருக்கக்கூடிய ஒரு போயம். இட் இஸ் அன் எலிஜி ஃபார் பிளான்ச்சி டச்சஸ் ஆஃப் லங்காஸ்டர் அட்ரஸ் டு ஹர் விடோவர் த டியூக். இது பிளான்ச்சி அப்படிங்கிறவங்க இறந்ததுனால எழுதக்கூடிய எலிஜினா தெரியும், இறங்கற்பா. அது யாரோட ரெக்வஸ்ட் எழுதுறாரு அப்படின்னா டியூக் த ஜான் ஆஃப் கண்ட். அவரை அட்ரஸ் பண்ணி தான் எழுதுறாரு. இட் இஸ் கால்ட் அஸ் த ட்ரீம் ஆஃப் சாசர். இந்த புக்குக்கு இன்னொரு பேர் இருக்குது. ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ்க்கு எப்படி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஏபிசின்னு ஒரு பேர் இருக்கோ, அதே மாதிரி புக் ஆஃப் டச்சஸ்க்கு த ட்ரீம் ஆஃப் சாசர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இதில் ஒரு ட்ரீமை தான் சொல்கிறாரு, தனக்கு கனவுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதுவுமே ஒரு ட்ரீம் போயம். அடுத்தது இட்டாலியன் பீரியட்.
அவர் இட்டாலிக்கு போகும்போது அஸ் அம்பாஸ்டரா பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக இட்டாலி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை படித்து அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை பேஸ் பண்ணி இங்கிலீஷில் நிறையா ஒர்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த காலகட்டங்களை தான் நம்ம இட்டாலியன் பீரியட்னு சொல்கிறோம். இது எப்போ அப்படின்னா 1370 1385 வரைக்கும் 15 இயர்ஸ் அவர் வந்து இட்டாலியன் லிட்ரேச்சரை பேஸ் பண்ணி தான் நிறையா ஒர்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதில் மிக முக்கியமான ஒர்க் அப்படின்னு பார்த்தா த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் 1382. ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒர்க் வந்து இட்டாலியன் பீரியடில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒர்க்கு. இட் இஸ் அ போயம் ஆஃப் அரௌண்ட் 2000 லேண்ட்ஸ் இன் ட்ரீம் விஷன் ஃபார்ம் பேஸ்ட் ஆன் டான்டேஸ் டிவைன் காமெடி. அது வந்து த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது ஒரு மாஸ்க்குன்னா மியூசிக்கல் ட்ராமா. இது எப்படிப்பட்ட போயம் அப்படின்னா இட் ஹேஸ் மோர் தென் 2000 லேண்ட்ஸ் உள்ள ஒரு மியூசிக்கல் ட்ராமா, தட் இஸ் மாஸ்க். அது எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரீம் மிஷனில் வந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஒர்க்ஸுமே ட்ரீம் மிஷனில் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இது ஒரு ட்ரீம் மிஷன் ஒர்க்கு. அந்த கண்டென்ட் ஃபுல்லாக தனக்கு ட்ரீமில் வந்த மாதிரி தான் அவர் பேஸ் பண்ணி எழுதுறாரு. இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை டான்டேஸ் டிவைன் காமெடி. த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் எழுதுறதுக்கு அவர் இருந்த மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம டான்டேஸ் டிவைன் காமெடி. அதாவது அதை பேஸ் பண்ணி தான் இது எழுதுறாரு. அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இட் இஸ் அலிகாரிக்கல் போயம் ரிட்டன் இன் ஆக்டாசிலபிக் கப்லெட். இதுவும் ஒரு அலிகாரிக்கல் போயம். நம்ம அலிகாரிக்கல்னால் முன்னாடி பார்த்தோம், இட் ஹேஸ் செவரல் லேயர்ஸ் ஆஃப் மீனிங். அப்படிப்பட்ட ஒர்க்கு தான் இதுவும். இட் இஸ் இன் ஆக்டாசிலபிக் கப்லெட். ஆக்டா மீன்ஸ் 8 சிலபிள்ஸ் உள்ள ஒரு கப்லெட்டில் இருக்கக்கூடிய ஒர்க். அடுத்த ஒர்க்கு த லெஜண்ட் ஆஃப் குட் உமன் 1385. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒர்க்கு, சாசரோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஒர்க்ஸ். இட் இஸ் பேஸ்ட் ஆன் பொக்காஷியோஸ் முலிரிபஸ். இது வந்து பொக்காஷியோட முலிரிபஸ் அப்படிங்கிற ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் அந்த முலிரிபஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து த லெஜண்ட் ஆஃப் குட் உமனில் அதிகமாக இருக்குது. சாசர் இன்ட்ரடியூஸ் த ஸ்டான்ஸா ஃபார்ம் ஆஃப் இயாம்பிக் பென்டாமீட்டர் கப்லெட்ஸ், தட் இஸ் ஹீரோயிக் கப்லெட் த லெஜண்ட் ஆஃப் குட் உமன். சாசர் வந்து அவரோட ஃபேமஸ் கப்லெட் ஹீரோயிக் கப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒர்க் வந்து த லெஜண்ட் ஆஃப் குட் உமன். அதுதான் ஃபஸ்ட்டு லெஜண்ட் ஆஃப் குட் உமன் தான் ஃபஸ்ட்டு ஹீரோயிக் கப்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஆக்டா சிலபிக் கப்லெட் தான் எழுதிட்டு இருந்தார். 8 சிலபிள் உள்ள கப்லெட்லாம் எழுதிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு டெக்கா சிலபிக் கப்லெட். ஹீரோயிக் கப்லெட்டுங்கிறது டெக்கா சிலபிக் கப்லெட். 10 சிலபிள் இருக்கும். ஆக்டா சிலபிள் 8 சிலபிள்ஸ் இருக்கும். டெக்கா சிலபிளில் 10 சிலபிள் இருக்கும். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து இதான். இந்த ஒர்க்லாம் ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அந்த டெக்காசிலபிக் கப்லெட் அல்லது ஹீராயிக் கப்லெட் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இயாம்பிக் பென்டாமீட்டர்னா ஃபஸ்ட் இயாம்ப்னா என்னென்னா 2 சிலபிள்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அன்ஸ்ட்ரெஸ்டாகவும் செகண்ட் ஸ்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதுக்கு பேர் தான் இயாம். பென்டாமீட்டர்னா 5 மீட்டர்ஸ். அது மாதிரி 5 மீட்டர்ஸ் இருக்கும். 2 சிலபிள் உள்ளதை 1 மீட்டர்னு சொல்லுவோம். அந்த 1 மீட்டரில் ஃபஸ்ட்டு மீட்டர் வந்து அன்ஸ்ட்ரெஸ்டாகவும் செகண்ட் மீட்டர் ஸ்ட்ரெஸ்டாகவும் இருந்தால் அது வந்து இயாம்பிக் மீட்டர். அது மாதிரி ஒரு லேண்டில் 5 சிலபிள்ஸ் இருந்துச்சுன்னா இயாம்பிக் பென்டாமீட்டர். இதுதான் ஹீராயிக் கப்லெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹீராயிக் கப்லெட் அவரோட இன்ட்ரடியூஸ் பண்ண ஒர்க்கு த லெஜண்ட் ஆஃப் குட் உமன். இட் ஹாஸ் ப்ரொலாக் அண்ட் 9 லெஜண்ட்ஸ். இதில் வந்து 9 லெஜண்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் ஒரு ப்ரொலாக் இருக்குது. அந்த 9 லெஜண்ட் எதை பற்றி இருக்குன்னா இட் டிஸ்கிரைப்ஸ் 9 ஃபேமஸ் உமன். 9 ஃபேமஸ் உமனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்த ஒர்க் வந்து Troilus and Christia. It was influenced by the constellation of philosophy which Chaucer himself translated into English. The Troilus and Christia இந்த ஒர்க்குக்கு அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்த்தா த கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஃபிலாசபி அப்படிங்கிற ஒர்க்கு. இதை வந்து சாசரே இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறார். அவர் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணது. அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் அந்த கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஃபிலாசபிங்கிற ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டியா அப்படிங்கிற ஒர்க்கை வந்து அவர் வந்து உருவாக்குறார். சாசர் டுக் சம் ஆஃப் த பிளாட் ஆஃப் ட்ராய்லஸ் ஃப்ரம் பொக்காஷியஸ் ஃபிலஸ்ட்ராட்டோ. இதுலேயுமே பொக்காஷியஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவரோட எல்லா ஒர்க்லையும் பொக்காஷியோட வெவ்வேறு ஒர்க்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இதில் வந்து பொக்காஷியோட ஃபிலஸ்ட்ராட்டோ அப்படிங்கிற ஒர்க்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டியாவில் இருக்குது. Chaucer invented rhyme royal, that is Chaucerian stanza, 7 lines in this poem. இதில் வந்து அவர் புதுசாக ஒரு ஸ்டான்ஸா ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. த லெஜண்ட் ஆஃப் குட் உமனில் எப்படி ஹீராயிக் கப்லெட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோ
அதே மாதிரி ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டியாவில் சாசேரியன் ஸ்டான்சா அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஸாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அந்த சாசேரியன் ஸ்டான்ஸாக்கு இன்னொரு பேர் ரைம் ராயல். இதில் எத்தனை லேண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 7 லேண்ட்ஸ் இருக்கும். அந்த 7 லேண்ட்ஸ் உள்ள சாசேரியன் ஸ்டான்ஸாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டியா. Troilus and Christia is a narrative poem of 8,000 lines that retells the tragic love story of Troilus and Christia in the context of Trojan War. இதில் எதை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னா, ட்ரோஜன் வார் டைமில் ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டியா அப்படிங்கிற 2 பேர்த்துக்குள்ள சோகமான காதல் கதையை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டியா. இதுக்கு பேக்ரவுண்டுன்னு பார்த்தா ட்ரோஜன் வார், அதை பேஸ் பண்ணி தான் வந்து இவர் இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டியா எழுதுறாரு. அடுத்த ஒர்க்கு அன்லீடா அண்ட் ஆர்சைட். It tells the story of Anlida, the queen of Armenia and Arcite. ஒரு அர்மேனியன் குயின், அன்லீடா அப்படிங்கிற அர்மேனியன் குயினை பேஸ் பண்ண ஸ்டோரி தான் வந்து அன்லீடா அண்ட் ஆர்சைட். இட் ஹாஸ் சம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பொக்காஷியஸ் டெசிடா. இதுவுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. எந்த ஒர்க்னா பொக்காஷியஸோட டெசிடா அப்படிங்கிற ஒர்க்கால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் இதை வந்து எழுதுறாரு. அதான் ஒர்க்கு இருக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷன். அன்லீடா ஆர்சைட்டுக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷன் பார்த்தா பொக்காஷியோட டெசிடா. பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ், another important work. பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ் அப்படிங்கிறது அது எத்தனை லேண்ட் போயம் அப்படி பார்த்தா a poem of 699 லேண்ட்ஸ். இந்த போயத்தை வந்து டோட்டல் லேண்ட்ஸ் வந்து 699 கம்பேரிட்டிவ் ஸ்மாலர் போயம். மற்ற வருஷம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தா இது வந்து கொஞ்சம் சின்ன போயம் தான். திஸ் ஒர்க் இஸ் a dream vision of for Valentine's Day that make use of the myth that each year on the day the birds gather before the goddess nature to choose their mates. இது வந்து வேலண்டைன்ஸ் டேவை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒர்க்கு பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ். இந்த ஒர்க்கில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மித் இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எல்லா பேர்ட்ஸும் நேச்சர் முன்னாடி அதாவது காடஸ் நேச்சர், இயற்கையின் கடவுள் முன்னாடி சேர்ந்து அவங்கவுங்க மெட்ஸை தேர்ந்தெடுத்துக்கோங்க, அவங்கவுங்களோட துணையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி அந்த மித்தை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒர்க்கு தான் பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ். This work was heavily influenced by Boccaccio and Dante. இந்த ஒர்க்குக்கு அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தா பொக்காஷியோவும் டேன்டேவும் தான். இட் வாஸ் ரிட்டன் இன் 1380 டூரிங் மேரேஜ் நெகோசியேஷன்ஸ் பிட்வீன் ரிச்சர்ட் அண்ட் ஆனியே பொஹீமியா. இந்த ஒர்க்கை அவர் எப்போ எழுதுறாரு அப்படின்னா, ரிச்சர்டோட மேரேஜ், கிங் ரிச்சர்ட் 2 அவரோட மேரேஜுக்காக அவர் வந்து ஃபாரின் போகிறாரு அம்பாசிடரா. அந்த காலகட்டங்களில் இவர் வந்து இந்த ஒர்க் எழுதுறாரு. It has been identified as peppered with Neo-Platonic ideas, inspired by the likes of poet Cicero and Jean D. Monk. நம்ம முன்னாடி பார்த்த அந்த பொக்காஷியோ டேன்டே இவங்க இல்லாமல் இந்த ஒர்க்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்க அப்படின்னா சிசாரியோ அண்ட் ஜீன் டி மாங். அவங்களோட நியோ பிளாட்டனிக்ஸ் ஐடியாவை எடுத்து இந்த ஒர்க்கில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த தீமாக யூஸ் பண்ணுறாரு. The poem uses allegory and incorporates elements of irony and satire as it points to the inauthentic quality of courtly love. இந்த ஒர்க்கில் வந்து அவர் வந்து இட்ஸ் அன் அலிகாரிக்கல் ஒர்க், செவரல் லேயர்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கும். ப்ளஸ் இட் ஹாஸ் ஐரனி அண்ட் சட்டைரிக்கல் ஒர்க்குன்னு சொல்லலாம். அடுத்த ஒர்க், அவரோட மேஜர் ஒர்க் பார்த்தா டிரான்ஸ்லேஷன் ஆஃப் போத்தியஸ் கான்ஸ்டிலேஷன் ஆஃப் ஃபிலாசபி ஆஸ் போத்தியஸ் அப்படிங்கிற ஒரு எழுதின கான்ஸ்டிலேஷன் ஆஃப் ஃபிலாசபி அப்படிங்கிற ஒர்க்கை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. போசி, இந்த ஒர்க் பேர் வந்து போசி, டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் பேர் போசி. போசி இஸ் Chaucer's translation to மிடில் இங்கிலீஷ் ஆஃப் த கான்ஸ்டிலேஷன் ஆஃப் ஃபிலாசபி பை போத்தியஸ். போத்தியஸ்ங்கிற ஒரு ரைட்டரோட த கான்ஸ்டிலேஷன் ஆஃப் ஃபிலாசபி வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இட் வாஸ் ஒரிஜினலி ரிட்டன் இன் லட்டின், ஸ்ட்ரெஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிலாசபி டு எவ்ரி டே லைஃப். அந்த போத்தியஸ் வந்து கான்ஸ்டிலேஷன் ஆஃப் ஃபிலாசபிங்கிற ஒர்க் எதில் எழுதுறாருன்னா லட்டின் மொழியில் எழுதுறாரு. அதை தான் வந்து சாசர் வந்து போசிங்கிற பேரில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அடுத்தது இங்கிலீஷ் பீரியட் 1384 to 1390, இதுதான் வந்து இங்கிலீஷ் பீரியட். இதில் அவரோட மேஜர் ஒர்க் அப்படின்னு பார்த்தா த கேண்டர்பரி டேல்ஸ். சாசர் ரோட் த அன்ஃபினிஷ்ட் ஒர்க் த கேண்டர்பரி டேல்ஸ். கேண்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இட் இஸ் அன்ஃபினிஷ்ட் ஒர்க். கேண்டர்பரி டேல்ஸ் பை சாசர் இஸ் த பெஸ்ட் நோன் ஒர்க் பை ஹிம் அண்ட் மோஸ்ட் அக்ளைம்டு ஒர்க். அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லல, ஒவ்வொரு ரைட்டருக்குமே ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க எழுதுனதுலேயே மிகச்சிறந்த ஒர்க். சாசருக்கு பார்த்தா த கேண்டர்பரி டேல்ஸ் தான் மாஸ்டர் பீஸ். அது ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க்காக இருந்தாலும்
அதுதான் ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்குது. Initially, Chaucer had planned for each of his characters to tell 4 stories a piece. அதில் வந்து நம்ம கேண்டர்பரி டேல்ஸை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து மொத்தம் 120 ஸ்டோரிஸ் எழுதுறதுக்கு பிளான் பண்ணார். 30 கேரக்டர்ஸ், அதாவது 30 பில்கிரிம்ஸ், 30 பில்கிரிம்ஸும் 4 ஸ்டோரிஸ் ஈச் சொல்லுவாங்க. இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் நரேஷன் சொல்லுவாங்க கேண்டர்பரி டேல்ஸை. நிறையா சாசருக்கு ஸ்டோரிஸ் எழுதணுங்கிற ஒரு எய்ம், நிறைய ஷார்ட் ஸ்டோரி எழுதணுன்ட்டு. அதை தனித்தனியாக எழுதாமல் எல்லாத்தையுமே ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வர்றாரு, ஒரு செட்டிங்குள்ளே அந்த எல்லா ஸ்டோரிஸும் இணைக்கிறாரு. இப்போ நம்ம விக்ரமாதித்தன் கதை அந்த மாதிரி தான், ஃப்ரேம் ஒர்க் நரேஷன் தான். அதில் நிறைய குட்டி குட்டி ஸ்டோரி நம்ம விக்ரமாதித்தன் ஸ்டோரியில், அது எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு அந்த விக்ரமாதித்தன் ப்ளஸ் வேதாளம் இது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்குவாங்க. விக்ரமாதித்தன் வந்து அந்த வேதாளத்தை பிடிச்சிட்டு போகிற வேதாளம் கதை சொல்லும், அதுக்கப்புறம் கொஸ்டின் பண்ணோம், அந்த கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் சொன்னால் அது ஓடி போயிடும், ஆன்சரு தெரிஞ்சு சொல்லாமல் தலை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வச்சுட்டு வேதாளம் நிறையா கதை சொல்லிட்டே இருக்கோம், ஒவ்வொரு டேவும் ஒரு கதை சொல்லும். அது மாதிரி சாசர் என்ன பண்ணுறாரு, நிறையா ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுன்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு செட்டிங் என்னென்னா, ஒரு 29+1 சாசரோடு சேர்த்து 30 பில்கிரிம்ஸ் வந்து போகிறாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஈச் 2 ஸ்டோரிஸ் போகும்போது திரும்ப வரும்போது ஈச் 2 ஸ்டோரிஸ், மொத்தம் 4 ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ மொத்தம் 120 ஸ்டோரிஸ் சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத அவர் வந்து அந்த கேண்டர்பரி டேல்ஸ் ஃபுல்லாமே எழுதுறாரு. 120 ஸ்டோரிஸ் ஏம் பண்ணுறாரு, ஆனால் 24 ஸ்டோரிஸ் தான் எழுதுறாரு. அதுக்குள்ளே வந்து அவர் வந்து இறந்துடுறாரு. அப்பரண்ட்லி சார்ல்ஸ் கோல் ஆஃப் ரைட்டிங் 120 ஸ்டோரி வாஸ் அண்ட் ஓவர்லி அம்பிஷியஸ் ஒன். இது ஒரு பேராசை அப்படி சொல்கிறாங்க. எதனால்னா அவரால் எழுதி முடிக்க முடியல. அவர் எழுதி முடித்த ஒர்க்குன்னு பார்த்தா only 24 tales. In actually, Canterbury Tales is made up of only 24 tales, rather abruptly ends before its sources even make to it Canterbury. இங்கேருந்து அவங்க கேண்டர்பரி கூட போய் சேரல, அதுக்குள்ளேயே வந்து அந்த புக்கு முடிஞ்சிருச்சு. The tales are fragmented and varied in order, and the scholars continue to debate whether the tales were published in their correct order. இதில் இருக்கக்கூடிய அந்த 24 ஸ்டோரிஸோட ஆர்டர் வந்து மாறி போயிருக்கு. ஒரு அதை பற்றின ஒரு கரெக்டான ஒரு ஆர்டர் இல்லை, எந்த ஆர்டரில் அவர் சொன்னார் அப்படிங்கிறது இது வந்து ஸ்காலர்ஸ் வந்து ஒரு டிபேட்டாக வச்சுட்ருக்காங்க. Despite its erratic qualities, the Canterbury Tales continues to be acknowledged for the beautiful rhyme of Chaucer's language and his characteristics of use of clever satirical wit. அது என்னதான் இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலும் இட் இஸ் அ மோஸ்ட் ப்ரொக்ளைம்டு ஒர்க் அப்படி சொல்லலாம். இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க், ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து எதனால் அப்படின்னா அவரோட சாசரோட லாங்குவேஜ் ப்ளஸ் அவரோட விட்டு, சட்டாரிக்கல் விட், இதுதான் வந்து அதில் அந்த ஒர்க்குக்குள்ளே சிறப்பம்சம். அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒர்க்கு ட்ரீட்டிஸ் ஆன் அஸ்ட்ரோலப். அஸ்ட்ரோலப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றின ஒரு ஒர்க்கு. இது ஒரு சயின்டிஃபிக் ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். Treatise on the astrolabe is one of Chaucer's prose work. இது prose work plus scientific work. It is an essay about astrolabe, a tool used by astronomers and explorers to locate the positions of sun, moon and planets. அஸ்ட்ரோலப்ங்கிறது ஒரு விண்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி ஒரு சயின்டிஃபிக் ரைட்டிங் கொடுக்குறது. டுடே இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்வேயிங் ஒர்க்ஸ் that explain how to use a complex scientific tool and is thought to do with a admirable clarity. இதுதான் வந்து ஒரு சயின்டிஃபிக் ஒர்க்லேயே ஒரு ஓல்டஸ்ட் ஒர்க்கு. எப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒர்க்கும் இதுதான் வந்து ஓல்டஸ்ட் ஒர்க். இதுதான் அவரோட சாஸ்டரோட மேஜர் ஒர்க்ஸு. தேங்க்யூ.